இவ வந்து ஒரு பெரிய பண்ணையாரோட மகள். பண்ணையார் தர்மலிங்கம் அப்படின்னு சொன்னா, அந்த சுத்துப்பட்ட ஏரியாவுல எல்லாருக்குமே அவர தெரியும். வீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு சின்ன அரண்மனை மாரி தான் இருக்கும். ஒரு கடற்கரை மாரி அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீட்ல பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 20 பேராவது வேலைக்காரவங்க இருக்காங்க. அதனில மாடு கறவை மாடே ஒரு 25 மாடுக்கு மேல இருக்கும். அதே மாரி அந்த விவசாய தளவாட ஜாமான்கள் போட்டு வச்சுக்கிறதுக்குன்னு, அது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாரி இருக்கும். அதுவே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாதாரண வீடுகள்ல ஒரு 4 வீடு சேர்ந்தது ஒரு பில்டிங்கா இருக்கும். அந்த மாரி இருக்கும். பெரிய தோப்பு, தொறவு அந்த மாரியான சகல வசதிகளும் கொண்ட அந்த மாரியான ஒரு பண்ணையார் அவரு. தர்மலிங்கத்துக்கு வந்து மொத்தம் 3 புள்ளைங்க. அந்த 3 பேர்ல வந்து 1 பொண்ணு, 2 பேரு ஆணு. இந்த 2 பேர் வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மூத்தவர் வந்து ஊட்டியில செட்டில் ஆயிட்டாரு, மாமனார் வீட்டோட. இன்னொரு பையன் திருமணம் ஆகாம இருக்கான். இவ வந்து பொண்ணு கவிதா. கவிதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவ வந்து ரொம்ப செல்லமா வளர்ற ஒரு பொண்ணு, வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு கவிதா அப்படின்னா அப்படி ஒரு பாசம். இவளும் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அவங்க அப்பா வந்து எல்லாத்துலேயுமே வந்து பொண்ணு கேட்டுட்டா அப்படின்னா அது மறுவார்த்தை சொல்ல மாட்டார். அப்படி தான் இவ கவிதாவுக்கு இப்போ ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, எங்கேயோ இவ வந்து பசங்க கூட காலேஜ் போகும்போது எங்கேயோ பார்த்துருப்பா போல் இருக்கு குதிரையை. அந்தமாரி குதிரையை வந்துட்டு குதிரை சவாரி பண்ணணும். நம்ம வீட்டிலே குதிரை இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. நம்ம தோட்டத்துலலாம் குதிரையிலே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே எப்படியோ அந்த ஒரு ஆசை வந்துருச்சு. அவள் டிவியில் பார்த்தாளா இல்லை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாளா என்னன்னு தெரியாது. ஆனால் அவளுக்கு வந்து குதிரை வேணும், குதிரை சவாரி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை அவளுக்கு வந்துருச்சு. இதை வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அப்பா, எனக்கு நீங்கள் ஒரு குதிரை வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு குதிரை சவாரி செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னம்மா, பைக்கு காரு ஏதாவது கேட்டிங்கன்னா வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், குதிரை கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா, நான் வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு. வாங்கி கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவேன் என் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதை. சரி, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நம்ம வீட்டில் குதிரை நிற்கும், சந்தோஷமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான். அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. இதை கேட்ட அம்மாவுக்கு கோபம். ஏண்டி, இதெல்லாம் இப்போ ரொம்ப அவசியமா? இவ்வளோ வயசாகுது, அடுப்படியில் வந்து ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டேற. காப்பி தண்ணி கூட போட தெரியல உனக்கு. இந்த லட்சணத்தில் குதிரைலாம் உனக்கு ஒரு கேடா? அதுக்கு அவர் சொன்னதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றதுனால நீ எதை வேணாலும் கேட்பியா அப்படின்ற மாதிரி. அப்பா சரின்னு சொல்லியாச்சு, நாளைக்கு குதிரை வரப்போகுது, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ கணக்கிற அப்படின்னு அம்மாவை அவள் கிண்டல் செய்ய அவங்க அப்பா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அவங்க அம்மா இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிகிட்டே அடுப்படிக்கு போயிடுறாங்க. இப்படி இப்போ மறுநாள் வந்து குதிரை வந்துருச்சு, குதிரை வந்து நிற்கிது. இப்போ இதில் என்ன சங்கடம் அப்படின்னா, குதிரை வந்துருச்சு, எல்லாம் பார்த்து அதுக்கான ஆள்வோர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து நல்ல இளம் குதிரை, நல்லா வெள்ளை வெளியேறுன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ஒரு குதிரை வந்துருச்சு, எல்லாம் சரிதான். இப்போ இதில் சவாரி பண்ணோன்னா இது வந்து எப்படி உடனேலாம் சவாரி செய்ய முடியாது. அதை சவாரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது பயிற்சி எடுக்கணும். இது இப்போ வாங்கினதுமே மோட்ரு பைக்காக ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு பின்னாடி உட்கார வச்சு சுற்றி காட்டுறதுக்கு அப்படின்னா அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் தர்மலிங்கம் யோசிக்கிறாரு. அதுக்கு நான் ஒரு ஆளை பிடிச்சி, குதிரையை பற்றி நல்லா தெரிஞ்சவனாக இருக்கணும், அப்படி ஒருத்தனை வந்து பார்த்து எங்கே இருந்தாலும் கொண்டுகிட்டு வாங்க, குதிரையை வந்து என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி
ஒரு பொறுப்பை வந்து ஒரு ஆள்கிட்ட அவர் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் ஒரு குதிரைக்காரனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்து அந்த வீட்டு வேலைக்காரனில் ஒருத்தன் கொண்டாந்து நிப்பாட்டுறான். அவன் தான் தண்டபாணி. அவன் தண்டபாணின்னு பேர் தான் தண்டபாணியை தவிர அவன் வந்து ஒரு காலேஜ் பையன் மாதிரி தான் இருப்பான் பார்க்குறதுக்கு, வயசும் கம்மி தான். அவனை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இதை பார்த்ததையும் தர்மலிங்கத்துக்கு கொஞ்சம் யோசனை என்னென்னா, சின்ன பயலாக இருக்கான், ஏதோ நம்ம வந்துட்டு ஏதோ இந்த ராவுத்தர் மாரி யாரையா கொண்டுக்கிட்டு வருவானுங்க அப்படின்னு பார்த்தா, யாரோ காலேஜ் பையன் மாரி சின்ன பயலுவலை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி குலம் கோத்திரம் லொட்டு லொசுக்குன்னு அத்தனை விவரங்களையும் கேட்குறாரு. இது வரைக்கும் விசாரித்ததில் அவருக்கு ஒன்றும் நெருடலான விஷயம் எதுவுமே இல்லை. எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து எல்லா தரப்புலையும் ஓகேவாக தான் இருக்கான். சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் அரை மனசோடையே சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து கவிதாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இதுதான் என் பொண்ணு, இவளுக்கு வந்து குதிரை சவாரி செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு நீ சம்பளம் கேட்டாலும் உனக்கு கொடுத்துட்றேன். என் பொண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் கீழே விழுந்து அடிபட்டுறாமல் ஜாக்கிரதையாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னதையும் ரொம்ப பவ்யமாக அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி நிறைய பேருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நல்லா ஓட்டுற மாதிரி நான் பயிற்சி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல போய், சரி ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி, நாளைக்கு வா, நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, நாளைக்கு வந்து ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இப்போ வந்து கவிதா ஃபஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இயல்பாக தான் பார்த்தா. அவளுடைய கவனம் பூரா குதிரை மேலேயே தான் இருந்தது. புது குதிரை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. அவனும் வந்து இவளை பார்த்ததுமே அவனுக்கும் பெருசாலாம் ஒன்றும் பெரிய இம்ப்ரெஷன்லாம் இல்லை. சரி ஓகே, நம்ம ஒரு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பணியோடையும் அந்த ஒரு கடமை உணர்ச்சியோடையும் தான் அவன் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் நாளைக்கு இது எப்படி நடக்கும் என்ன அப்படின்றது தெரியல. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தண்டபாணி அங்கேருந்து போனதுக்கு பிறகு தான் இவன் வந்து அவன் வந்தானே ஒருத்தன், ஏதோ அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை மணக்கண்ணில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அவன் முகம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் வரும்போது இவன் கவனம் பூரா குதிரை மேலே இருந்ததுனால அவன் முகத்தை கூட இவன் சரியாக பார்க்கல. கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் தான் தண்டபாணியும் இருந்தான். ஆமாம், அவர் வந்து ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தினார், அவன் முகம் கூட நமக்கு சரியாக பதியலையே அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளாரையும் அந்த மணக்கண்ணில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு 2 பேரும் ஒரே சமயத்தில் முயற்சி செய்கிறாங்க. பார்ப்போம், இது நாளைக்கு நாளை மறுநாள்லாம் இது எப்படி டெவலப் ஆகி எந்த ரூட்டில் போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.